அன்பினர்களே, ஜலசந்தியில் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு முறுகல் ஏற்பட்டு வருகின்றது. இந்த முறுகல் தொடர்ச்சியாகவே இருக்கின்றது. போரா, அமைதியா, யுத்தமா, யுத்தம் இல்லையா என்ற பேச்சுக்கள் அடிபட்டு வரும் நிலையில் இஸ்லாமிய புரட்சி காவல் படை வாஷிங்டனுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ளது. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பெரும் செலவை ஏற்படுத்தும் இராணுவ மோதலுக்கும் தெஹ்ரானுக்கும் ராஜதந்திர சமரசத்துக்கும் இடையே ஒரு இருமுனை தேர்வை எதிர்கொள்கின்றார் என்றும் அது அறிவித்துள்ளது. தற்போதைய வளைகுடா நெருக்கடி, துறைமுகங்கள் முற்றுகை மற்றும் ஹார்முஸ் நீரிணை மூடல் தொடர்பான அமெரிக்க கொள்கைகளை ஐரோப்பிய சக்திகள், சீனா மற்றும் ரஷ்யா ஆகியவை கடுமையாக விமர்சித்து வருவதால் அமெரிக்காவின் முடிவெடுக்கும் சுதந்திரம் வேகமாக சுருங்கி வருகிறது என்று ஈரானிய ராணுவ படை தெரிவித்திருக்கின்றது. IRGCயின் இறுதி எச்சரிக்கை என்றும் வாஷிங்டனுக்கு ஒரு இருமுனை தேர்வு என்றும் அது தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய புரட்சி காவல் படை உளவு பிரிவு இரு நாடுகளுக்கும் இடையே அதிகரித்து வரும் பதட்டங்கள் தொடர்பாக வாஷிங்டனுக்கு வரையறுக்கப்பட்ட சில தேர்வுகளை முன்வைத்துள்ளது. நேற்று அது ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. அதாவது முடியாத இராணுவ நடவடிக்கைகளை தொடர்வதா அல்லது இஸ்லாமிய குடியரசுடன் சாதகமற்ற ராஜதந்திர நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா என்பதில் அமெரிக்க நிர்வாகம் இப்போது முடிவெடுக்க வேண்டும் என்றும் அந்த இராணுவ அமைப்பு வலியுறுத்தியது. சமீபத்திய வாரங்களில் அமெரிக்காவின் மூலோபாய நபர்களுக்கான வாய்ப்பு கணிசமாக குறைந்து விட்டது என்ற தெஹ்ரானின் மதிப்பீட்டை இந்த அறிவிப்பு அடிக்கோடிட்டு காட்டுவதாகவே உலக பரப்பில் பார்க்கப்படுகின்றது. பதட்டம் அதிகரித்த கால வரிசை என்று சொல்லப்படுகின்றாலும் தாக்குதலிலிருந்து முற்றுகை வரை பிப்ரவரி 28 அன்று அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் ஈரானிய இலக்குகள் மீது ஒருங்கிணைந்த தாக்குதல்களை நடத்திய போது அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான இராணுவ மோதல்கள் வியத்தகு முறையில் தீவிரமடைந்தன. இதற்கு பதிலடியாக தெஹ்ரான் வளைகுடா பகுதி முழுவதும் இஸ்ரேல் மற்றும் வாஷிங்டன் கூட்டாளி நாடுகளை இலக்காக கொண்டு பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதனைத் தொடர்ந்து மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த பதட்டங்கள் மத்தியில் ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இந்த பதட்டங்களை மேலும் அதிகப்படுத்தும் விதமாக இந்த முக்கியமான சர்வதேச நீர்வழி பாதை வழியாக ஈரானின் வர்த்தக மற்றும் இராணுவ கடல்வழி போக்குவரத்தை இடைமறுக்கும் நோக்கில் வாஷிங்டன் ஏப்ரல் 13 அன்று ஒரு விரிவான கடற்படை முற்றுகையை தொடங்கியது. ராஜதந்திர முயற்சிகள் மற்றும் போர் நிறுத்த இயக்கவியல் பலதரப்பு தலையீடுகள் இருந்த போதிலும் மோதலை தணிப்பதற்கான முயற்சிகள் குறைந்த அளவிலான பலன்களையே அளித்துள்ளது. பாகிஸ்தானிய மத்தியஸ்தம் ஏப்ரல் 8 அன்று அறிவிக்கப்பட்ட 2 வார கால தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு வெற்றிகரமாக மத்தியஸ்தம் செய்தனர். இது 3 நாட்களுக்கு பிறகு இஸ்லாமாபாத்தில் இரு தரப்பினருக்கும் இடையே நேரடி பேச்சுவார்த்தைக்கு வழிவகுத்தது. இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகள் அமைதிக்கான ஒரு நீடித்த கட்டமைப்பை நிறுவ தவறிவிட்டன என்றும் இஸ்லாமாபாத்தின் ராஜதந்திர கோரிக்கைகளை தொடர்ந்து ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் பேச்சுவார்த்தைகளை தொடங்குவதற்கோ அல்லது இராணுவ படைகளை திரும்ப பெறுவதற்கு ஒரு திட்டவட்டமான காலக்கெடுவை குறிப்பிடாமல் போர் நிறுத்த ஏற்பாட்டை காலவரையின்றி நீட்டிக்க தொடங்கினார். அதான் அங்க மத்தியஸ்தம் இருக்கின்றது. சர்வதேச பரிமாணங்களுக்கும் பிராந்திய தாக்கமும் ஐரோப்பிய புரட்சி காவல் படையினர் IRGCயின் அறிக்கை என்று மோதல் குறித்து மாறிவரும் உலகளாவிய மனப்பான்மையை எடுத்து காட்டியிருக்கின்றது. ஐரோப்பிய நாடுகள், சீனா மற்றும் ரஷ்யா உள்ளிட்ட முக்கிய சர்வதேச சக்திகள் அமெரிக்க கொள்கை முடிவுகள் குறித்து விமர்சன நிலைப்பாடுகளை அதிக அளவில் எடுத்து வருவதை அது குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றது. இந்த ராஜதந்திர மறுசீரமைப்பு எந்த ஒரு சாத்தியமான பேச்சுவார்த்தைகளும் தனக்கு செல்வாக்கு அதிகரித்து வருவதாக தெஹ்ரான் நம்புவதை காட்டுகிறது. ஈரானிய துறைமுகங்கள் மீதான தொடர்ச்சியான முற்றுகையும் ஹார்முஸ் ஜலசந்தி மூடலும் பிராந்திய எரிசக்தி போக்குவரத்தும் மற்றும் வர்த்தக கப்பல் வழித்தடங்களுக்கும் தொடர்ந்து அச்சுறுத்தலாக உள்ளன என்றும் இது மத்திய கிழக்கு சந்தைகள் மற்றும் அதற்கப்பால் பரந்த பொருளாதார பின் விளைவுகளை குறித்த கவலைகளை ஏற்படுத்துவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதனால் இப்பொழுது போரா அல்லது அமைதியா என்ற நிலையை முற்றுமுழுதாக அமெரிக்கா தெரிவிக்க வேண்டும் என்ற கருத்தும் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு
சாத்தியமான போரா அல்லது அமைதியா என்ற நிலைமைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றது. அமெரிக்கா இரண்டில் ஏதாவது ஒரு முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ஈரான் மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. உலக பரப்பில் இன்று திங்கட்கிழமை காலை செய்தியாக ஒரு பரபரப்பான செய்தியாக பார்க்கப்படுகிறது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.